நெக்ஸ்ட் வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட்டை பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரை ஆர்டிகல் 61ல கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுறாரு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த டைமில் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னு எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணலை. பார்லிமெண்ட் வந்து இவர் ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ என்னென்ன ப்ராசஸ் எப்படி ப்ரொசீஜர் நடக்கும் ரிமூவல் வரைக்கும்னு பார்த்தா 2 ஹவுஸுக்குமே பவர் இருக்குது. லோக்சபா வேணாலும் இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம், ராஜ்யசபா வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸாம்பிளில் நான் லோக்சபாவை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இப்போ லோக்சபாவில் வந்து பிரசிடென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோக்சபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த்லேருந்து 1/4 ஆஃப் தி பீப்புள் வந்து சைன் பண்ணணும். எனக்கு இதுக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி நோட்டீஸை வந்து நம்மளோட பிரசிடென்ட்க்கு அனுப்பணும். பிரசிடென்ட்க்கு அனுப்பி 14 டேஸ் கழிச்சு லோக்சபாவில் ரெசல்யூஷன் வந்து நடக்கும். அதாவது எல்லாரும் ஓட் போடுவாங்க. இவங்க எல்லாருக்குமே சம்மந்தமாக ஆல்ரெடி நோட்டீஸ் அனுப்புறதுக்காக தான் நம்ம 1/4 சைன் போட்டாங்க. இப்போ வந்து ஆக்சுவல் ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகும். இதில் எவ்வளோ பேர் சைன் போடணும்னு பார்த்தா 2/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ். டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 2/3 ஆஃப் தி மெம்பர் வந்து ஓகே சொன்னால் தான் பாஸ் ஆகும். அதாவது லோக்சபாவில் நமக்கு 362 ஓட்ஸ் தேவை. 362 ஓட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ராஜ்யசபாவுக்கு வந்து ரெசல்யூஷன் பாஸ் ஆகும். ராஜ்யசபாவை நம்ம இங்கே இன்வெஸ்டிகேட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பாஸ் பண்ணது லோக்சபாவில். அப்போது ரெண்டாவதாக எந்த ஹவுஸ்க்கு போதோ அதை வந்து இன்வெஸ்டிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா இனிஷியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் போகிறது லோக்சபா, அதை வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாம்பிளில் ராஜ்யசபா தான் இங்கே இன்வெஸ்டிகேட்டிங் ஹவுஸ். இந்த ஹவுஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்க்கு வந்து இங்கே வந்து அவர் தன்னோட தரப்பில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. அவர் வந்து பேசிக்கலாம். இங்கேயும் எவ்வளோ வேணும்னா சேம் மெஜாரிட்டி 2/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் ராஜ்யசபா வந்து 245. இதில் 2/3 பார்த்தா நமக்கு 164 ஓட் தேவை. ஓகே, இங்கேயும் நமக்கு மெஜாரிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா எந்த டேட்டில் 2 ஹவுஸ்லையும் பாஸ் ஆகி முடிஞ்சிச்சோ அதே டேட்லேயே பிரசிடென்ட் வந்து என்ன ஆவார் அப்படின்னா பதவியை விட்டு போயிடுவார். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட்டால் டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் ஓட் பண்ண முடியாது. அவரோட ரிமூவலுக்கு அவரால் ஓட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து லோக்சபாவோட மெம்பரும் கிடையாது, ராஜ்யசபாவோட மெம்பரும் கிடையாது. எப்போவுமே மெம்பருக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஆனால் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஹவுஸில் அவரே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். என்ன வந்து குற்றம் வச்சுருக்காங்களோ அந்த குற்றத்துக்கு வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம பார்லிமெண்ட்டே வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டு மாதிரி வச்சு அவங்களே முடிவு பண்ணி ஃபைனலாக அதை அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து இதை குவாசி ஜுடிஷியல்னு சொல்கிறாங்க. ஜுடிஷியரினா ஆல்மோஸ்ட் நமக்கு எது நியாயமோ அதுக்கு தீர்ப்பு கொடுக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு முடிவெடுத்து தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால குவாசி ஜுடிஷியல் பார்ஷியலாக வந்து ஜுடிஷியரி மாதிரியே வந்து இந்த விஷயத்தில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெஜாரிட்டி 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் ஹவுஸ் அப்படின்ற மெஜாரிட்டி வந்து இந்த ஒரே ஒரு இடத்துல பிரசிடென்ட்டோட ரிமூவலில் மட்டும்தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிலாம் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் எக்ஸ்பிளிசிட்லாம் மென்ஷன் பண்ணல. இங்கே நம்ம யூஸ் பண்ண பிரசிடென்ட்டோட மெஜாரிட்டியோட டைப் வந்து நம்ம ஹையஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் இது நம்மளோட கன்வீனியன்ட்காக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஹையஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் மெஜாரிட்டின்னு மென்ஷன் பண்ணிட்டு பக்கத்தில் இதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா 2/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் டோட்டல் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி நமக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்குமே கண்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டின்னு கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதனால் நம்ம எக்ஸாமில் எழுதும் போது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிரசிடென்ட் ரிமூவல் ஹையஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு எழுதக்கூடாது. 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரிமூவலில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணும்போது நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இவரை ரிமூவ் பண்ணும்போது நாமினேட்டட் மெம்பர்ஸும் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்க எம்எல்ஏஸ் எல்லாருமே ஓட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இவரோட ரிமூவலில் ஸ்டேட்டுக்கு எந்த பங்குமே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது இந்த டேட் வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பிரசிடென்ட் கூட இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வச்சு ரிமூவ் பண்ணப்படலை. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இருக்குது, ஒருவேளை இந்த ஹையஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியலன்னா ஆல்ரெடி நம்ம டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க.